வாசிக்கும்படியே தெரிந்து கொண்ட வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் தொடங்கி முடிவு வரை. யோவான் 1ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் தொடங்கி முடிவு வரை. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீர் எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நசரேத்தூரனுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரவி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரியதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதுவே தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான ஒரு நல்ல வானிலை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ரைட், ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கூடி வந்து சேர கர்த்தர் கொடுத்திருக்கிற பலத்துக்காக, அவருடைய கிருபைக்காக, அவருடைய ஞானத்துக்காக, அவருடைய தயவுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். Amen. How many of you are thankful that we are alive today? ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Amen. I will follow Jesus. இயேசுவின் பின்னே நான் செல்வேன். I will follow Jesus. வாசிக்கப்பட்ட யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 43 இப்படியாக சொல்லுகிறது. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாய் இருந்து பிலிப்பை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். ஆண்டவராக இயேசு இந்த பூமியில வாழுகிற காலங்களிலே அவர் எப்பொழுதும் நோக்கம் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டார், எங்கும் நகர மாட்டார், எங்கும் அமர மாட்டார், எங்கும் உறங்க மாட்டார். எப்பொழுதும் நோக்கத்தோடு தான் இருப்பார். இந்த பூமியில அவர் வாழ்ந்த ஒரு 33.5 years கிட்ட அவர் ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப் வாழ்ந்தார். நோக்கமான ஒரு ஜீவியம். அந்த நோக்கமான ஜீவியத்துக்கும் ஒரு காலகட்டம் இருந்தது, ஒரு நேர அளவு இருந்தது, டைம் லைன் இருந்துச்சு. அப்போ இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு தீர்மானம் பண்ணுகிறாரு கலிலேயாவுக்கு போக வேண்டும் என்று. கலிலேயா என்பது இயேசுக்கு நல்ல அறிமுகமான ஒரு பட்டணம், ஒரு இடம். அங்குதான் அவர் வளர்ந்தார். அங்குதான் அவருடைய பெரும்பாலுமான முக்கியமான ஊழியங்களை, அதிசயங்களை, அற்புதங்களையும் அவருடைய ஜீவியத்திலும் அவருடைய ஊழியத்திலும் கலிலேய இடத்துல தான் அவர் பெரும்பாலும் செலவழித்ததை குறித்து நம் வேதத்தினுடைய 4 சுவிசேஷங்களிலும் வாசிக்கும் போது அதை நாம் அறிவோம். அநேக அற்புதங்கள் அங்கு நடைபெற்றன. கானா ஊரில் காணப்பட்ட கூட திருமணத்தினுடைய அற்புதம் போன்ற மற்ற அநேக அற்புதங்களை கர்த்தர் அந்த இடத்துல செயல்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். So it was and it is still a very precious historical சரித்திரம் நிறைந்த ஆழமான ஒரு இடமா இருக்குது. அந்த இடத்துல இயேசுவானவர் பிலிப்பு என்ற ஒரு நபரை அவர் சந்திக்கிறதை நம்ம பார்க்கிறோம். The Bible says that Jesus finds Philip. ஆங்கில வேதத்திலிருந்து NIV versionல Jesus finds Philip என்று எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்க்கும்போது ஃபைண்டிங் என்று எழுதியிருக்கிறது, அல்லது Jesus found Philip என்று எழுதியிருக்கிறது. We are found people. நீங்களும் நானும் கண்டடையப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். Remember when you lose something, ஒரு காரியத்தை, ஒரு பொருளை நீங்க இழக்கும் போது நீங்க
அதாவது அதை தொலைத்து விட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப படப்படப்பா இருக்கும்ல. when you lose something, right? நீங்க மாலுக்கு போறீங்க, திடீர்னு ஹேண்ட்போன் வந்து நீங்க டாய்லெட்ல வச்சுட்டீங்க, இல்லாட்டி மார்க்கெட்டுக்கு போறீங்க, you just left your belongings there in the marketல சொல்லிட்டு பார்க்கும்போது நீங்க படப்படப்பா இருக்கும்ல. what we look for, lost and found. அந்த கவுண்டரை நம்ம போய் தேடுவோம், இல்லாட்டினா கடைக்காரங்க போய் நாடுவோம். உடனடியாக அந்த இழந்த பொருளை மறுபடியும் தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து பிரயாசப்பட்டுக்கிட்டே இருப்போம். there is a panic situation, ஒரு அவசர நிலையாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு அது அப்படியாக தோணாது. நாம் ஒரு காரியத்தை இழக்கும் போது அது நமக்கு ஒரு அவசர நிலை, ஒரு எமர்ஜென்சி ஸ்டேட்ல. isn't that true? so இயேசு பாருங்க, இந்த பிலிப்பை அவர் வந்து தேடுகிறார். அவர் கண்டடைகிற வரைக்கும் பிலிப்பை தேடுறதுக்கு அவர் தீர்மானம் பண்ணிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். until he would find this one Philip. நிறைய பிலிப் ஒருவேளை இருந்திருக்கலாம் அந்த காலகட்டத்தில். இந்த ஒருவரை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு இயேசு அவர் அப்படி வாஞ்சியா இருக்கிறார். அதுதான் அந்த வேதத்துல நம்ம பார்க்கும்போது if you look at it verse very carefully, right? மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாய் இருந்து, ஆமென் சொல்லுமா, மனதாய் இருந்தார். something inside of him was urging him. அவரை உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு தூண்டுது, இந்த நபரை நான் சந்திக்கணும், அவரை தேட வேண்டும் என்று சொல்லி அவருக்குள்ளே ஒரு வாஞ்சை எழும்புகிறது. and so friends, brothers and sisters, we are all found. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு கண்டடையப்பட்ட ஜனங்களாக காணப்படுகிறோம் என்று மறந்து விடக்கூடாது. அதுதான் லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 10 நம்ம வாசிக்கிறோம் அல்லவா. இயேசுனுடைய ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது Luke 19 verse 10ல it is a mission of God. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். The Son of Man came to seek and to save that which was lost. காணாமல் போய்விட்டது, தொலைந்து போய்விட்டது, அழிந்து போய்விட்டது, மங்கி போய்விட்டது, பிரயோஜனமற்ற நிலைமையாகிவிட்டது. ஆனால் கர்த்தர் அவர் தேடி கண்டுபிடிக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுமா. இந்த நேரத்தில் நம்ம அனைவர் வந்து வேற இடத்துல இருந்து நம்ம வரோம். ஓகே, அமுக்கியோல இருந்து வரீங்க, ஜூரோம்ல இருந்து வரீங்க, சென்ட்ரல்ல இருந்து வரீங்க, ஈஸ்ட்ல இருந்து வரீங்க, வெஸ்ட்ல இருந்து வரீங்க, நார்த் ஈஸ்ட்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க, மலேசியால இருந்து வந்திருக்கிறோம், ரைட்? அநேகர் வித்தியாசமான இடத்துல இருந்து வந்திருக்கிறோம். யோசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு தேடி கண்டுபிடிச்சு அழைத்து இழுத்து அவருடைய சமூகத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஏமே எந்தெந்த திசையில நம்ம இருந்தாலும், பிலிப் பாத்தீங்களா ஒரு திசையில இருந்தார், ஒரு பட்டணத்துல இருந்தார். ஆனா ஆண்டவர் பாத்தீங்களா அவர் மூவ் பண்றார். அவர் மனதா இருந்து அவர் போய் தேடுகிற மனதா இருக்கிறார். கர்த்தர் நம்ம மேல் மனதா இருக்கிறார். ஏமே கர்த்தர் நம்ம மேல் சிந்தையாய் இருக்கிறார். கர்த்தர் நம்ம யோசனையா இருக்கிறார். If there is one person who is continuously thinking about us, it is Jesus. அவர் நம்மளை நினைத்து கொண்டே இருக்கிறார். ரைட்? மனுஷனுக்கு அளவு இருக்கிறது, மனுஷனுக்கு எல்லை இருக்கிறது, மனுஷனுக்கு வந்து குறைவுகள் இருக்குது. ஆனால் கர்த்தர் நிறைவானவராக இருக்கிறார். காலம் போனாலும், மனுஷர்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், ஆனால் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். ஆல்வேஸ் he is thinking about us. எப்படி இவனை நான் சந்திக்கலாம், எப்படி இவனை நான் தேடலாம், இப்படி உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள நான் நுழையலாம் என்று எப்போதும் ஆண்டவர் மனதா இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. He is so much desirous to find where we are. Amen. நம்ம வந்து ஓடி போகக்கூடிய ஒரு இடமே இல்லை, அவர் நம்மளை கண்டுபிடிப்பார். ஆகவே இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்புக்கு ஏற்ற முதலாவது குறிப்பு, I will follow Jesus because he found me. I will follow Jesus because he found me. இயேசுவின் பின்னே நான் செல்வேன், காரணம் அவர் என்னை கண்டுபிடித்தார். அவர் என்னை கண்டுபிடித்தார். அவர் பிலிப் அண்டையில கடந்து வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஏன் பிலிப் அண்டையில அவர் கடந்து வருகிறார் என்று பார்க்கும்போது, பிலிப் இடத்துல அவர் பேச வாஞ்சியா இருந்தார், பேச வாஞ்சியா இருக்கிறார். நீங்க யோசித்து பாருங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது, ஒரு நபரை பார்க்கும்போது, can you imagine someone who travels so far and wide, அவ்வளோ பிரயாணம் பண்ணிட்டு அந்த நபரை சந்தித்த உடனே மௌனமா இருந்தா எப்படி இருக்கும்? திங்க் அபௌட் இட். வெகு தூரமான ஒரு தேசத்துல இருந்து ஃபிளைட்லாம் எடுத்து, ஃபிளைட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, டிரான்சிட் பண்ணிட்டு, அப்படியே
ஏதோ ஒரு 48 நேரம் அளவு முடிஞ்சுட்டு ஏர்போர்ட்ல உங்களை சந்திக்கிறாங்க. நீங்க வாஞ்சியா இருக்கிறீங்க, வந்து பார்த்த உடனே அமைதியா இருக்காங்க. எப்படி இருக்கும்? என்ன நான் என்ன பண்ணேன்னு யோசிப்பீங்க தானே. இப்ப ஆண்டவர் இயேசு என்ன செய்யறாரு? பிலிப்பை அவர் போய் சந்திக்கிறார், மனதா இருக்கிறார். ஏன் கர்த்தர் நம்மளை சந்திக்க வேண்டும்? ஏன் அவர் பிரயாசப்படணும்? ஏன் அவர் மனதா இருக்க வேண்டும் என்ற கேள்வி நாம் கேட்க வேண்டும். இயேசு பிலிப்பை சந்திக்கிறதுக்கு அவர் மனதா இருந்தார், வாஞ்சியா இருந்தார், ஆர்வமாய் இருந்தார், அவளோடு இருந்தார். ஆனா சந்திப்பதற்கு காரணம் உண்டு. யாரையும் நம்ம லேசாக சந்திக்கிறதுக்கு, அதாவது ஒருவரை நம்ம சந்திக்கணும்னா நிச்சயமாக ஒரு நோக்கத்தோடு ஒரு காரணத்தோடு தான் நம்ம சந்திப்போம். there must be something, ஒரு காரியம் இருக்கும். அதனால தான் நம்ம சந்திக்கிறதுக்கு பிரயாசப்படுறோம், நேரத்தை கொடுக்கிறோம், செலவழிக்கிறோம், ரைட், திட்டம் பண்றோம்ல. இயேசு என்ன சார் பிலிப்பை போய் சந்திக்கும் போது ஏன் அவர் இடத்துல அவர் பேச வேண்டியதா இருந்தது. he had to talk to Philip, he had to communicate. அவர் பேச வேண்டியதா இருக்கிறது. ஒரு காரியத்தை அவர் சொல்ல, அவர் மனதுல இருந்த காரியத்தை ஆண்டவர் பிலிப்பின் இடத்துல அவர் எப்படியாவது சொல்லணும்னு அவர் வாஞ்சியா இருக்கிறார். You know that God wants to download information to us all the time. பல விஷயங்களை நம்ம அந்த போன்ல டவுன்லோட் பண்ணாலும் ஆண்டவர் நமக்குன்னு ஒரு டவுன்லோட் வச்சிருக்க, ரெடியா வச்சிருக்கிறார். we are failing to receive it. நிறைய டவுன்லோட்ஸ் இருக்குல்ல, ஆப் டவுன்லோட் இருக்கு, இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் இருக்கு, டாக்குமெண்ட் நம்ம டவுன்லோட் பண்றோம், அப்புறம் அப்லோட் பண்றோம். God has something to download to us. ஆவியின் மனுஷனா இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம இடத்துல நம்மளை சந்தித்து பேச ஆசைப்படுறார். சந்தித்து பேசுறது ஒன்று, தூரமாய் இருந்து தகவல் கொடுக்கிறது இன்னொன்று. நான் நேரடியா வந்து பேசுற சில இடத்துல சொல்லுவாங்களே, I need to talk to you personally. நேரடியா வந்து சந்திக்கிறதுக்கு கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு கர்த்தரோடு ஒரு நேர அனுபவம் வேணும்? ஏமேன்னு சொல்லுமா? அந்த நேர அனுபவம் இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு செழிப்பு, நமக்கு நல்ல நாட்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நேர அனுபவம் தூரமான ஒரு அனுபவம் அல்ல. சோ இயேசு இந்த பிலிப்பை போய் சந்திக்கிறார் பாருங்க. சந்தித்து அவரிடத்துல பேசுகிறது மட்டுமல்ல, அவருக்கு சில காரியங்களை அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றார், சில இன்ஸ்ட்ரக்ஷன். Our Lord sometimes wants to give us instruction, and instruction is important, correct? ஒரு பொருளை நம்ம வாங்குறோம்னா அந்த பொருளுக்கு ஏற்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். Some of us furniture lovers, எத்தனை பேர் இங்க இருக்கீங்க தெரியல, but furniture lovers, of course we cannot buy furniture all the time. ஆனா நான் வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில ஃபர்னிச்சர் மால்ல நீங்க பாத்தீங்கன்னா you can just go and purchase. நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு நீங்க அன்ராப் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதை படிக்கிறதுக்கு சிரமமா தான் இருக்கும். ஆனா அதை படிச்சு எந்த ஸ்க்ரூ எங்க போகணும், எந்த ரிவர்ட் எங்க போகணும், எந்த பலகை எந்த இதோடு ஒட்டுக்கணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட். அது கரெக்டா ஃபாலோ பண்ணனா அந்த செய்து முடிக்கக்கூடிய அந்த ஃபர்னிச்சர் செய்து முடித்து அழகாக வீட்டுல போய் வைக்கலாம். ஏமேன்னு சொல்லுவோமா? So there is an instruction that is involved. அப்ப ஆண்டவர் இந்த பிலிப்பை சந்திக்கும் போது அவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். What is that instruction that Jesus gives to Philip? அதுதான் நம்ம இன்றைக்கு கேள்வி கேட்கிறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? ஆங்கிலத்துல 2 வார்த்தை தான் கர்த்தர் பிலிப்பை பார்த்து சொல்றாரு, follow me. அவ்வளவுதான் சொல்றாரு. தமிழ்ல என் பின்னே வா என்று சொல்றது போல இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் சொன்னாரு. தமிழ் அப்படியே வருது. எனக்கு பின் சென்று வா, எனக்கு பின் சென்று வா. 3 வார்த்தைகள். ஆங்கிலத்துல just two words, 2 வார்த்தை தான். அது ஒரு விண்ணப்பம் அல்ல, அது ஒரு கேள்வி அல்ல, அது ஒரு ஆணித்தரமான ஒரு கட்டளை அல்லது ஒரு வாஞ்சையாகவும் கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு வாஞ்சை, ஒரு மறந்து விட வேண்டாம். அவருடைய மனது கொந்தளித்துக் கொண்டு இருக்குது. இவன்ட்ட இதை சொல்லித்தான் ஆகணும். I have to tell him this, I have to tell her this, he has to listen to this. இவள் இதை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார், follow me, follow me. Isn't it true that Jesus has come to me today? இயேசு அண்டையில, என் அண்டையில இன்றைக்கு வந்திருக்கிறாரா? உங்க அண்டையில வந்திருக்கிறாரா? ஒரு பிரசங்கத்தை அவர் செலுத்துவதற்காக வந்தாரு. ஒருவேளை இருக்கலாம், சில நேரத்துல பிரசங்கம் போல அவர் பேசுவார், பல வார்த்தைகளை பயன்படுத்துவார். ஆனா பிலிப்புக்கு இப்பொழுதுக்கு அவருக்கு தேவை ஒரு பிரசங்கம் அல்ல, ஒரு கதை அல்ல, ஒரு உவமை அல்ல. ஆனா இவருக்கு தேவையானது 2 வார்த்தை தான். Just those 2 words, follow me. That's it.
Sometimes we want to hear many things from the Lord. பல நேரங்களிலே ஆண்டவரிடத்திலிருந்து பல காரியங்களை கேட்க நம்ம வாஞ்சியா இருக்கிறோம். Lord, why are you not speaking to me about this? Why are you not guiding me about this? ஏன் எனக்கு இந்த விஷயத்துல நீங்க விவரம் கொடுக்க மாட்டீங்க, தகவல் கொடுக்க மாட்டீங்க? ஏன் எனக்கு இந்த விஷயத்துல ஒரு explain to me, Lord. பட் ஆண்டவர் இன்னும் பக்கத்துல சொல்றாரு, நீ என் பின்னாலே வரணும். நான் உனக்கு எல்லாம் தகவலும் கொடுக்கலாம், எனக்கு அந்த கிருபை இருக்கு, அந்த ஞானம் இருக்கு, நான் உன்னை படைத்தேன், அதனால தான் நான் சொல்றேன், you first follow me. But sometimes as human beings we want everything that we want from God. Lord, இதெல்லாம் எனக்கு நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, you just follow me பா, நீ என் பின்னால வா, அவ்வளவுதான் நான் எதிர்பார்க்கிறேன். நாம மனுஷனா இருக்கிறோம், நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா ஒரு லிஸ்டே கர்த்தர் கொடுக்கணும், அப்போதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனா பிலிப்புக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, you take the step forward first. அவர் you follow me ன்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டாரு. Amen. Can we bear Christ few words? Can we bear with him? கொஞ்சம் பேசுறவங்கள வந்து அசட்டை பண்ணிட வேணாம். அதனால அதிகம் பேசுறவங்கள அசட்டை பண்ணலாம் நான் சொல்லல. சில நேரத்துல ஆண்டவர் பல விஷயங்களை சொல்லுவாரு, சில நேரத்துல ஆண்டவர் கொஞ்சமா தான் பேசுவாரு. சில விஷயங்களில மௌனமா ஆயிட்டாரு. ஆமா தானே? மௌனமா ஆயிட்டாரு, அமைதி ஆயிட்டாரு. அது நமக்கு நல்லது. The Greek word that is used here, கிரேக்க பதம் ekolothio என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. The word follow me க்கு ekolothio என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், it means to accompany. To accompany. It means to be in the same way. Follow me ன்னு சொன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, என் கூட வாப்பா, நான் போற பாதையிலே நீனும் இருக்கணும். Amen சொல்லுமா? You come, I'm walking in this way, I am the way, now I ask you to follow me, because not only I show you the way, நான் உனக்கு வழியை மட்டும் காட்டுறது இல்ல, நீ என் கூடவே இருந்தாலே அதே வழி. ஹல்லேலூயா. வழி, ஓகே, வழியும் சத்தியம், ஓகே, அதே வழியா இருக்கிறது. அதனால கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், ஒரு சீஷனா இருக்கும்போது ஆதி சபையில இருக்கக்கூடிய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், வேதத்தை நம்ம பார்க்கிறோம், they were always with Jesus, always with Jesus. எப்போதும் இயேசுவோடு இருந்தாங்களா, இயேசுவோடு எப்போதும் இருந்தாங்களா, தொந்தரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கொண்டே இருப்பாங்க, நச்சுப்படுத்திக்கொண்டே இருப்பாங்களா, கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் உறவு, அதுதான் follow me க்கு அர்த்தம். அதான் இயேசு சொல்றார், I am the way and the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே என் பின்னே வா என்று சொல்லும்போது, follow me என்று சொல்லும்போது, it is not walking behind someone. ஒருவர் பின்னே நடப்பது அல்ல, ஒருவர் பின்னே நடப்பது அல்ல. follow me என்று சொல்லும்போது it's a deliberate attachment. நீங்க யோசித்து சிந்தித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரோடு ஒரு தொடர்ச்சியான உறவுக்குள்ள நீங்க சமர்ப்பிக்கிறீங்க. அதுல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. Jesus wants to be attached to us. அப்படின்னா இயேசுக்கு நம்ம அவசியம். But don't think that he's a lonely God. கர்த்தர் ஒரு தனிமையான ஒரு தேவன் மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாது. ஓ பாவம், அவருக்கு யாரும் இல்லை போல, அதனால நான் வரேன். இல்ல, தனிமை நம்ம தான், நமக்கு தான் தேவன் அவசியம். அவருக்கு நம்ம அவசியம் இல்ல, ஆனா நம்மளை கூட வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இருக்கிறது. God is not lonely, looking and crying out, begging you for your presence. He is not a lonely God. Don't think that நான் அவர் அதாவது I have to do something, கண்டிப்பா நான் செய்யணும், 4 பேர் சொல்லிட்டாங்க, அப்படி இல்லை. நான் அவரோடு உறவு கொள்ள ஆசைப்படுறேன், காரணம் அவர் என்னை தேடி விட்டார். ஹல்லேலூயா. அப்பனா அதுல ஒரு வில்லிங்னஸ் வருது, அதுல யாரும் சொல்ல தேவையில்லை, அது ஒரு வில்லிங்னஸ் உள்ளுக்கு மனசார வருது. பாத்தீங்களா, மனதார வருது, பாத்தீங்களா, ஏக்கத்தோடு வருது, பாத்தீங்களா. யாரும் நம்மள தூண்ட வேண்டியது அவசியம் இல்லை. auto gear with your Jesus. ஆண்டவர் பிலிப்பியத்துல பேசும்போது அவர் கத்தவே இல்லை. ராணுவத்துல நம்ம பார்க்க, ராணுவத்துக்கு போனவங்க எல்லாம் இருக்கிறீங்க இங்க, ஆர்மி டேஸ், ரைட்? ஐ கேன் டு டே. நான் ரொம்ப சத்தமாயிரும்.
ரைட், ஒரு கமாண்ட் கொடுக்கும்போது லேசா கொடுக்குமா, ஏய் ஃபாலோ மீலா, கமாண்டிங் ஆபீசர் பாரிஸ் சரியா, பாரிஸ் சரியா சொல்லுவாங்க தெரியுமா? கம்பெனி ஸ்டாண்ட் அட் அட்டென்ஷன். அது மலை, இப்ப நான் சொன்னா நீங்க கத்துனீங்க, பாஸ்த கத்துறேன்னு சொல்லி போறீங்க, பட்டுன்னு சொல்லிதான் ரைட். பாரிஸ் சரியா, சரியா, கமலா ஃபாலோ மீயா ப்ளீஸா, ப்ளீஸ் காமா. இல்ல, கமாண்டிங் ஆபீசர் வாட்டி எடுத்துறாரு பபக்யூ, அப்படியே ஒரு கட்டளை. Now you must follow. But look at Jesus when he's talking to Philip. Follow me. கத்துல, குரலை உயர்த்தல, அதிகாரம் பண்ணல, ஆனா அந்த பந்தை அவருடைய கோட்ல போட்டுட்டாரு. நம்முடைய ஆத்மாவின் நேசர், நம்முடைய மேய்ப்பன், அவருடைய குரல், அவருடைய மெல்லிய குரல், அவருடைய சாந்தமான பாசமான ஒரு குரல் எப்பொழுதும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். Every believer has the spirit inside of us. ஆவி, ரட்சிக்கப்பட்ட ஆவி நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்ப இந்த ஆவி ரட்சிக்கப்படுகிறது. அப்ப இந்த ஆவி சாட்சி கொடுக்கிறது தேவனுடைய ஆவியோடு. தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு பேசுகிறார். ஆமென் சொல்லுமா? அதுதான் மறுபிறப்பின் அனுபவம். Don't take it lightly that you have been brought to faith by whether your parents or grandparents. Don't take it lightly. ஏன்னா அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்றதுனால, நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அந்த ஆவியின் மனுஷன் தெரியுமா, ஆவியானவர் உங்ககிட்ட பேசுவார். ஒரு பாதை நீங்க எடுக்கும்போது உங்ககிட்ட பேசுவார், அடுத்த பாதை எடுக்கும்போது உங்ககிட்ட பேசுவார். அப்ப அந்த ஆவி பிழைக்கிறது, கர்த்தர் அந்த இடத்துல பேசுறார். அதனால்தான் நாம் ஆண்டவரோடு தொடர்ந்து உறவு கொள்ளும் போது கர்த்தர் அவருடைய பாதைகளை நம்ம இடத்துல அவர் காண்பிக்கிறார். அவருடைய மெல்லிய குரல், மேய்ப்பனுடைய குரல் நம்ம இடத்துல வந்து சந்திக்கிறது. ஆகவே அவர் பின்னாலே செல்ல வேண்டும் என்றால் it is a call to abandon competing allegiances. அவருக்கு உறவை, அவருடைய உறவிலே நம்ம இருக்கிறதுக்கு எதிராய் மாறாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் உதவியை தள்ளிவிட்டு the follow me சொல்லும்போது என்னத்தமா காண்பிக்கிறது? I want to be loyal to you. Loyalty. ஒரு லாயல் ரிலேஷன்ஷிப்புல நம்ம வருகிறோம். ஆமென் சொல்லுமா? லாயல்டி. லாயல்டி. கணவர் மனைவியுடைய உறவில் என்ன நம்ம போதிக்கப்படுகிறது? எபிரியருக்கு கொடுத்த அந்த ஆழமான அந்த வார்த்தை, actually the word submit, husband submit to wife, wife submit to husband, அது என்னத்தமான word actually is loyalty. அந்த ஒருவர்கிட்ட நீ உண்மையா இருக்கணும் கடைசி மூச்சு வரைக்கும். பிடிக்குதோ இல்லையோ, நல்லது கெட்டதோ, அந்த ஒரு இடத்துல உண்மையாக கடைசி மூச்சு வரைக்கும் காப்பாத்தி கொண்டு இருக்கிறது லாயல்டி. அந்த லாயல்டி தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல. And it doesn't come easy, but God is with us. யோவான் 10ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் 4ஆம் வசனத்துல, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியிலே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. ஹல்லேலூயா. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால், ஆடுகள் அந்த மந்தையின் ஆடுகள், the sheep know the shepherd's voice. அந்த ஷெப்பர்டுடைய குரலை கேட்ட உடனே எங்க இருந்தாலும் you respond and turn back to the shepherd. Hallelujah. இன்னொரு வசனத்துல John 10:27ல நம்ம பார்க்கிறோம். 10:27ல my sheep hear my voice and I know them and they follow me. My sheep hear my voice. யோவான் 10:27. யாராவது எனக்கு வாசிக்கிறீங்களா? யோவான் 10. ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் உரிமை கொள்றார் பாத்தீங்களா ஆண்டவரே? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். உறவு. அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அவைகள் எனக்கு பின் செல்கிறது. ஹல்லேலூயா. அங்க ஒரு உறவை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஒரு ஆழமான அங்க ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவு கர்த்தரால் ஏற்பட்ட ஒரு உறவு. யோவான் 1:44 பார்க்கும்போது, பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். அப்ப பிலிப்பை பற்றி இங்க நம்ம பார்க்கிறோம். அவர் கலியிலே ஒரு மனுஷன் அல்ல, அவர் பெத்சாயிதா என்ற ஒரு பட்டணத்தில் உள்ளவன் என்று வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சிலருக்கு இது புரோஜனமா இருக்க போகுது. பிலிப் இந்த கலிலியா உள்ளவர் அல்ல, பெத்சாயிதா உள்ளவர். சிலர் நம்ம இங்க சிங்கப்பூர்ல இருக்கிறோம், ஆனா நீங்க சிங்கப்பூர்ல உள்ளவங்க இல்ல. சிலர் இங்க வந்து ஒரு கெஸ்டாக நீங்க வந்திருக்கலாம்,
ஆனா நீங்க YCCA மெம்பரா இல்லாமல் இருக்கலாம். பிலிப்பை போல ஒருவேளை நீங்க இந்த இடத்துல இருக்கலாம். இது உங்களுடைய உரிமை இடமாய், அதாவது முழுமையாக உங்களுடைய உரிமை தேசமாய் இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்ப சபைன்னு சொல்லாமலும் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களை வந்து தேடி உங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் இதுக்கு ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க? ரைட்? Isn't that wonderful? உங்களையும் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். உங்களையும் கர்த்தர் நோக்கமாக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து அந்த வசனத்துல யோவான் 1:45 பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரனுமாகிய இயேசுவே என்றார். பிலிப் உடனடியாக இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு உடனடியாக இயேசுவை பற்றி அவர் பேசுகிறார். உடனடியாக immediately he talks about Jesus. நத்தனேல் இடத்துல அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். we found him. நாம் அவரை கண்டு கொண்டோம். யாரு? பிலிப்பு சொல்றார், நாம் இயேசுவை கண்டு கொண்டோம். இயேசு சொல்றார், follow me. அவர் பிலிப்பை தேடி இயேசு போனாரு. பிலிப் கண்டடையப்பட்டாரு. இப்ப பிலிப் சொல்றாரு, we have found him. Hallelujah. அதாவது இயேசு ஞாபகம் இருக்குல்ல, கலிலேயாவுக்கு போய் பிலிப்பை அவரு ஃபைன் பண்றாரு, கண்டுகொள்றாரு. என் பின்னே வா என்று சொல்றாரு. இப்ப இந்த வசனத்துல பாக்குறோம், பிலிப் நாத்தனேலுக்கு போய் சொல்றாரு, நாங்க இயேசுவை கண்டு கொண்டோம் என்று. வா. இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், I will follow Jesus because I found him. நான் இயேசுவின் பின்னே செல்வேன், காரணம் நான் அவரை கண்டு கொண்டேன். அவர் நம்மளை தெரிந்து, நம்மளை அறிந்து, நம்மளை கண்டுபிடித்தார் ஒன்று, நான் அவரை கண்டு கொண்டேன் என்று ஒன்று. அதுல ஒரு கிளாப்பிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் இருக்கு. ஒரு கை அசைத்தால் தட்ட முடியாது, இரு கரங்களும் அசைத்தால் தட்டுற சத்தம் கேட்கும். God wants us to cooperate with him. Not just operate, cooperate பண்ணும்போது அங்க ஒரு ஆசீர்வாதம் பொங்கி வரும். I will follow Jesus because I found him now. முன்பு அவர் என்னை தெரிந்து கொண்டார், அவர் என்னை கண்டு கொண்டார், அவர் என்னை அறிந்து கொண்டார். அவர் ஸ்டெப் எடுத்தார் தானே. முதலாவது அவர் நம்ம மேல அன்பு கூறுறதுனால நம்ம அன்பு கூறுறோம். அவர் தானே ஸ்டெப் எடுத்தாரு. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? Isn't it that he is the one who makes the step towards us? Isn't that so? நம்மளாம் முதலாவது அவரை தேடணும் இல்ல, அவர் தான் நம்மளை தேடி வந்தார். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, பாவியாக என்னையே பாவம் போக்கவே தேடி வந்த அவர் எப்போதும் ஏக்கத்தோடு நம்மளை தேடி வர்றாரு. அப்ப ஏக்கத்தோடு தேடி வர்றதுக்கு ரெண்டாவது பாக்குறோம், நம்ம அவரை கண்டுகொள்றோம். அவர் தேடி வராரு, நம்மளும் அவரை மீட் பண்றோம் ஒரு இடத்துல. எவ்வளவு பெரிய ஒரு ஜாய். ஹல்லேலூயா. We are to be the one thing believers. நீங்களும் நானும் ஒரு காரிய விசுவாசிகளாக இருக்கிறோம். உதாரணமாக சங்கீதம் 27:4 பார்க்கிறோம். Psalms 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். ஒன்றுதான், இதுதான் அர்த்தம். I will find him சொல்றோம்ல, I found him சொல்றோம்ல. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். இதுதான் to find him, to have found him. தேவன் தாவீதை தேடி வந்தாரு, குறைகளை சுட்டி காட்டாரு. தாவீது மனம் திரும்பினா, கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு, அதாவது கொஞ்சம் மறுதளித்தாரு. ஆனா ஒப்புக்கொண்டு தாவீது மனம் தெரிந்து இப்போது அவரு கர்த்தரை தேடுறாரு. இப்ப அவருடைய போக்கஸ் கூர்மையாயிடுச்சு. Following Jesus because we have found him. Yes. அப்ப நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம் எல்லாம் மாறிடும். We are all one thing, Lord. There are many things I have been doing. எனக்கு பல காரியம் இருக்கலாம், பல காரியம் நான் செஞ்சேன்.
ஆனா இப்பொழுது எதெல்லாம் செதுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா நான் செதுக்கிறேன். whatever things that I need to shave off, எதெல்லாம் நான் செதுக்கிறோமோ, போன வருஷத்துல ஒண்ணு செதுக்கினேன், இந்த வருஷத்துல கர்த்தருடைய கிருபையால அரை கூட நான் செதுப்பேன். ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் நம்மளை ப்ரூன் பண்றாரு பாத்தீங்களா? ஏன் அந்த ஒன்றையே நான் நாடுகிறேன். முன்ன பல விஷயத்தை நான் நாடுவேன், ஆனா வளர வளர முதிர்ச்சி அடைய அடைய கர்த்தரை என்னை அறிந்த அறிவில இன்னும் அறிய நான் அவரை அறிய நான் ஒன்றே தான் நான் நாடுவேன். David, by the time he's writing Psalms 27, he's very focused really. He's very focused. கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள், அவருடைய சித்தம், அவருடைய செயல், அவருடைய விருப்பம். There's an exchange that is going on the moment you have found Christ. He found you, but now that you found him, something happens. Trigger பண்ணிடும். இன்னொரு வசனம் நான் கொடுக்கிறேன். Luke 10:42 பாருங்களேன். லூக்கா 10:42 தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மரியாள் என்ன செய்யறாங்க? அந்த நல்ல பங்கு. லார்ட், இத்தனை விஷயம் மார்த்தாள் பல விஷயங்களிலே அவங்க கவனமாக இருக்கிறாங்க. ஆனா மரியாள் அந்த நல்ல பங்கு, கர்த்தருடைய பாதத்துல, கர்த்தருடைய வேதத்துல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க மரியாள் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். We are to be the one thing believers. If we can do everything else and forget that one thing, then we have missed out everything. சில நேரம் இந்த மாதிரி கோட்லாம் வர, நீங்க எழுதிங்க, நான் மறந்துடுவேன். We can do everything but forget that one thing. That would mean we have missed out everything. எல்லாமே செய்தோம், அந்த ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டோம்னா எல்லாமே இழந்துரும். ஏன்னா கிறிஸ்துவே நமக்கு எல்லாமாகவே இருக்கிறார். பிலிப்பியர் 3:13 பார்க்கும்போது, சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். Paul is saying, it's not that I have been perfect, I've attained everything, but one thing I do, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. I forget all that is behind me. So many things has happened. Today I'm standing here, ஆகஸ்ட் 24 2025. இவ்வளவு விஷயம்லாம் நடந்தது என் வாழ்க்கையில, சுற்றில இருக்க சூழ்நிலை எல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கு. There's so many things, the baggages that I'm carrying. இதெல்லாம் நான் விட்டு ஒன்றை தான் நான் நாடுவேன். பவுல் சொல்றார், ஒன்று செய்கிறேன். One thing I do, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஹalleluya. அதுதான் following Jesus. Now I found him. இனி கிறிஸ்து என்னை தேடுறதுனால, இப்ப நான் அவரை கண்டு கொண்டதுனால எனக்கு இருக்கிறது ஒரே கயிறு. இந்த கயிறு தான் என்னை இலக்கை கொண்டு போய் செய்யும். இந்த கயிறு எது கஷ்டமா இருந்தாலும், நஷ்டமா இருந்தாலும், ராஃபியா கயிறா இருந்தாலும், சின்ன ஒரு நூலா இருந்தாலும் அதை நான் பிடிச்சிக்குவேன். Because I found this is the rope of salvation. இதுதான் அந்த பாதை சொல்லிட்டு அந்த பாதையில இருக்கு. You know, when you climb Mount Everest, I've never. Mount Everest நீங்க climb பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா அது ஹிலரி கிளிஃப்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஓகே, அதுதான் ஏறும். அது ரொம்ப கஷ்டமானது. அது நீங்க பாத்தீங்கன்னா they have a rope. எல்லாரும் ஃபாலோ பண்ணோம். நான் இஷ்டத்துக்கு போறேன்னு சொல்ல முடியாது. அதுதான் சரியான பாதை. You have to follow mountain ன்னு சொன்னா ஒரு டைரக்ஷன், ஒரு டிசிப்ளின். If you want to hit the peak as a mountaineer, you have so much of training. You cannot say I want to have my own way. You cannot. When you do that, you will die. You lose உங்களுடைய செலவழித்த அந்த காசு, மற்றவங்க கொடுத்த சப்போர்ட், உங்களுடைய லட்சியம் எல்லாம் இழந்து போயிடும். யூ கேனாட். அதுதான் ஒரே ரூல். இதுதான் பவுல் சொல்லுகிறார், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. என்ன Philippians 3:14 for all of us young people பிரயோஜனமா இருக்கும். கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஹalleluya. What the Lord has set for me in my life, I look at that goal. Jesus is there at the finishing line. அவர் கை தட்டிட்டு இருக்கிறாரு, என் பேரை சொல்லி வாப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் ஓடுனாலும் எல்லாருக்கும் அவங்க லேன் இருக்கு, எல்லாருக்கும் அவங்களுடைய ஓட்ட பந்தயம் இருக்கு. 4 பேர் உற்சாகப்படுத்தலாம், இந்த பக்கத்துல உற்சாகப்படுத்தலாம், ஆனா கடைசியில நான் அவரை தான் பார்த்து ஓடணும். எத்தனை பேர் நம்புறீங்க? I have to look at him because he is the author
and finisher of my faith. என்னுடைய விசுவாசத்தை துவங்கினவரும் அவர்தான், என்னை பிறக்க வைத்ததும் அவர்தான். அப்ப பிறக்க வைத்தது வாழ வைக்க மாட்டாரா? வாழ வைத்து முடிவு பரியந்தம் அல்லேலூயா மாசற்றவர்களாக கர்த்தர் நம்மை தூக்கி வந்து சேர்த்து வைப்பார். அதாவது அந்த லெக்கேடஸ் remain focused. Why is this cross here? In some churches, modern churches, because of industrial building, you don't have the opportunity to put a cross. Traditional churches எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த cross இதெல்லாம் லைட்டாவே எடுக்கிறதே இல்லை. நான் எடுக்கிறது இல்லை. இந்த கிராஸை நான் ஆராதிக்கல. இந்த கிராஸ் என்ன ஞாபகப்படுத்துது? இயேசு இருக்கிறாரு. சில நேரத்தில் வீக் டேஸ் இருந்த ஆட்கள் வருவாங்க சபைக்கு. இந்த சபையில அப்பப்ப உண்டு. முன்பு நான் வளர்ந்த சபையில, பிகாஸ் கிரைஸ்ட் சர்ச் வந்து பாத்தீங்கன்னா KK ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா the many nurses will just walk at the stretch and the pedestrian walkway, walk பண்ணிட்டு they will kneel, they say a prayer, they put a sign of the cross and they go. You know how powerful it is. Lord Jesus, you are my focus, Lord. சொல்லிட்டு அது வந்து ஒரு ஏக்கம். ஆண்டவரே அந்த லெக்கே நான் ஓடுறேன். Lord, I look at the cross. I look at the cross. It's worthy to live this life, Lord. I will follow Jesus because I have found him. இன்றைக்கு நம்ம கேட்கக்கூடிய பல கேள்விகளில் ஒரு கேள்வி, what is the one thing lacking with us as a follower of Jesus? இது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விஷயம் நம்மளுக்கு குறைவு இருந்தால் அந்த குறைவை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த குறைவில எனக்கு ஒரு நிறைவை தாங்க, இந்த குறைவில எனக்கு ஒரு நிறைவை தாங்க சொல்ல ஒரு விஷயமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை நிறைவாக்குவார், நம்மளை ஸ்திரப்படுத்துவார், நம்மளை ஊக்கப்படுத்துவார். ஒருவேளை நமக்கு அந்த பொறுமை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில குறைவாக இருக்கிறதா? ஆண்டவரே help me Lord. ஒருவேளை அன்பு செலுத்த நமக்கு சிரமமாக இருக்கிறதா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை நம்பிக்கை இழந்து நம்பிக்கை மறுபடியும் பிறக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே சொல்றோமா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அல்லது விசுவாசம் இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கிறோமா? அந்த ஒரு விஷயத்தை ஆண்டவருடைய சமத்துல கொண்டு வந்து, ஆண்டவரை ஒன்றை நான் நாடுகிறேன் அப்பா சொல்லும்போது அந்த குறையை ஆண்டவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர் நம்முடைய குறைவுகளை மாற்றி நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். And we need him. Now that I found him, I can tell him any and everything about my life. Friends, sometimes when we talk to people around us, we have to put a facade. ஏன்னா சில விஷயம் சொன்னானா என்னை எப்படி பார்ப்பாங்க, என்னை எப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்னு ஒரு பயம், ஒரு திகில் இருக்கும். And that's why we put facades. But before your Jesus, you can tell him whatever you want to tell. உங்களுடைய வெறுப்பை நீங்க சொல்லலாம், உங்க ஆசை நீங்க சொல்லலாம், உங்களுடைய எரிச்சலை நீங்க சொல்லலாம், உங்களுடைய ஏமாற்றத்தை நீங்க சொல்லலாம். சொல்ல முடியாதுன்னா உங்களுடைய கண்ணீரை அவர் முன்பதாக நீங்க வடிக்கலாம், உங்க பெருமூச்சை அவரிடத்துல நீங்க வெளிப்படுத்தலாம். Because why? You have found him. You have found a gem of a person in your life. Because he first found you, now you already found him. அந்த gem, அந்த பொக்கிஷத்தை, அந்த விலையேற பெற்ற அந்த கல், அந்த ராக் விட்டுறாதீங்க. அதுதான் உங்களை நடத்தும், அவர்தான் உங்களை நடத்துவார். இந்த கதையில மறுபடியும் வருவோமா? John chapter 1 verse 46 பாத்தீங்கன்னா, we are talking about Philip now talking to Nathanael, right? John 1:46. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றார். Who is this Nathanael? He seems to be like a skeptic. Skeptic தெரியுமா? எப்ப பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்பாங்க, எப்ப பார்த்தாலும் you will be suspicious, always has something contrary, something எல்லாரும் ஒண்ணு நினைப்பாங்க. ஆனா skeptics வந்து ஏதாவது ஒரு குறைவை பார்த்துருவாங்க, தேடிடுவாங்க. Always like that. Is Nathanael like that? Is Nathanael like that? இவன் எப்படிப்பட்டவனா? சொல்றாரு பாத்தீங்க, Nazareth, can anything good come from there? Nathanael is asking Philip. Philip என்னத்தமா சொல்றாரு? Philip அதற்கு வந்து பார். இயேசு பிலிப்பை பார்க்கும்போது என்ன சொன்னாரு? என் பின்னாய் வா, follow me. பிலிப் நாத்தினேல் பார்த்து என்ன சொல்றாரு? நீ வந்து பாரு. என்னை கண்டு கொண்ட இயேசு, நான் அவரை கண்டு கொண்டேன். உன் மனசுல நிறைய கேள்வி இருக்கலாம், நிறைய வேதனை இருக்கலாம். I believe Philip was a good friend to Nathanael. I believe so.
இல்லைன்னா இப்படி பேச முடியாது. Do you know of any skeptics around you? Or are you a skeptic? But I tell you this, God even reaches the worst of skeptics. எவ்வளவு மோசமான கேள்வி கேட்கிறவர்கள், கேள்வியோடு வாழ்க்கையை வாழ்கிறவர்கள், எல்லாரும் நம்ப முடியாது, எல்லாரும் இப்படித்தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறவங்க, ஒருவேளை நீங்க அந்த நபரா இருக்கலாம். And sometimes we go through in our face that we also live the life of Nathaniel. அங்க இருந்து என்ன நன்மை வரப்போகுது, இவரை சொல்லி என்ன நடக்க போகுது, அவர் செய்தா என்ன பழித்திருமா? We go through our faith journey, ஒரு shaky faith, wobbling faith. கரெக்டா? எல்லாம் ஒரு மாதிரி அமைதியா இருக்கீங்க, மழை பெஞ்சதுனால பாவம். I will finish on time, friends. I love the word so much. I have to give you all beautiful His word. And as I preach, I am also receiving this, Sometimes we go through the phase that Christian walk இதுக்கு மேல என்னத்தான் நம்புறது, என்னத்தான் நத்தானியல் பேரே வந்துருச்சு போல. ஆனா பிலிப்பு இயேசுவை முழுமனதாக பின் சென்றதுனால நாத்தேனியேல் அவன் சந்திக்கப்படுகிறான். ஆமென். பிலிப்பு இயேசுவின் பின்னால முழுமையாக சென்றார். அதனால்தான் நாத்தேனியேலுக்கு இயேசு அறிமுகப்படுகிறார். ஹல்லேலூயா. என்ன சத்தியம்னா, every follower of Christ, every one of us here, whether you are skeptic or not, whether you are strong in your faith or not, whether you are young or old, you are new to the church or you are old to the church, whatever it is, whatever background you are, as a follower of Jesus, you can reach someone who can turn to be a follower of Christ. You can do that. You can do that. And you are called to do that. என்னோட மூணாவது point, I will follow Jesus. Why you want to follow Jesus? Why? I will follow Jesus because someone needs to be found. Do you think it's just about you? யார் ரட்சிப்புக்காக தான் நான் பின் சொல்றேன்னா, என் ரட்சிப்புக்காக தான் அவர் வந்தாரு, உண்மைதான். என் ரட்சிப்புக்காக தான் நான் அவரை தேடினேன், உண்மைதான். But what urges you, what keeps you going in your faith? Because someone else has to be found. காணாமல் போன ஆடுகள் இன்னும் இருக்கிறது friends. காணாமல் போன நண்பர்கள் இன்னும் இருக்கிறாங்க. காணாமல் போன உறவினர்கள் இன்னும் இருக்கிறார்கள். வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிற சபை மக்கள்கள் இன்னும் இருக்கிறார்கள். விசுவாசத்தில் தத்தளிக்கிறவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். வாழ்ற வரைக்கும் someone needs Jesus. இந்த இயேசுவை மற்றவர்களிடத்துல சொல்றதுக்கு யாரு துணிச்சலா முன் வர முடியும்? பிலிப்பு முன் வர்றாரு. பிலிப்பு முன் வந்ததுனால, பிலிப் முழு மனதோடு இயேசு பின்னால சென்றதுனால, கேள்வி கேட்காம, அச்சப்படாம, தைரியத்தோடு பின் சென்றதுனால, அவன் எடுத்த முதலாவது படி நாத்தேனியேலை சந்திக்கிறதுனால, right hand of fellowship. Brothers and sisters, what can we offer to our friends, our church members? Who can we offer? I tell you, you offer Jesus. நமக்கு இந்த எக்ஸ்பைரி இருக்கு, நமக்கு இந்த குறைவுகள் இருக்கு, நம்மளுடைய தாளந்துகள் கூரை வரைக்கும் தான், அதுக்கு மேல போகாது. நம்முடைய கிருபை இது வரைக்கும் தான். ஆனா கர்த்தர் என்றென்றைக்கும் இருப்பார். யோவான் 1:47 படிப்போமா? So now Philip is telling Nathaniel, you come and see pa, நீ வந்து பாருப்பா Nathaniel, please don't live in this state. Now you come Nathaniel, I'll show you this Jesus. 47 இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். Jesus saw Nathanael coming toward him. பிலிப்பு அங்க இருக்கிறாரு. And said of him, behold an Israelite in whom there is no deceit. எனக்கும் ஒரு நன்மை இருக்கு. Sometimes we feel that we are all. How many of you have gone? Don't say it. You don't need to say it. Have you felt in our life, why am I like that? Maybe I'm not good enough. நான் இப்படிதான் போல, எனக்கு குறைவுகள், எனக்கு சில காரியத்துல எனக்கு மேற்கொள்ள முடியல, எனக்கு maybe others are better. Have you all felt that way? I think Nathaniel feels that way. That's why he become very skeptical about his faith and talk about Jesus, but he's also skeptical. எல்லாம் shut down. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நல்லவர். அவர் Nathaniel
வர்றது பார்த்த உடனே in whom there is no deceit னு சொல்றான். You know how liberating it can be when everyone else and you yourself think badly about yourself, and Jesus comes and say this man has no deceit. Doesn't mean that he is altogether perfect தரமா. ஆனா சொல்றது அவனுக்குள்ள நல்ல ஆவி இருக்கு, அவனுக்கு குறைவுகள் இருக்கு, பலவீனங்கள் இருக்கு. ஆனா அவனை மத்தவங்களை போல நான் பார்க்கல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அவனை நான் பார்க்கும்போது மற்றவர்கள் பார்க்கிறது போல நான் பார்க்கல. அவனுக்குள்ள நிறைய காயம் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக பார்த்து பேசி இருக்காங்க. ஆனா இப்போது சொல்றாரு, in him I find no deceit. Doesn't mean that Nathaniel is perfect and altogether good. No way. ஆனா நேத்தனியலுக்குள்ள ஒரு நல்ல ஆவி இருக்கிறது அவர் அறிந்து சொல்றாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். And you know what Nathaniel responds? நாத்தனேல் பதில் சொல்ற பாருங்க. அதற்கு நாத்தன்வேல், நீ என்னை எப்படி அறிவீர் என்றார். Nathanael said to Jesus, how do you know me? How do you know me? How do you know me, Lord? How do you know me? How did you know me? இதுவரைக்கும் யாரும் என்னை பத்தி இந்த மாதிரி சொன்னதே இல்லை. நீங்க எப்படி என்னை எப்படி பாக்குறீங்க? பார்த்தது மட்டும் இல்ல, என்னை குறித்து நீங்க எப்படி ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கீங்க? You know how comforting it can be. எல்லாரும் கல்ல எடுத்து அடிக்கிறாங்க அந்த பெண்மணியை. ஆண்டவர் சொன்னார், நீங்க யாராச்சும் ஒரு ஆள் பாவம் செய்யாதவங்க இருந்தீங்கன்னா நீங்க கல்ல எடுத்து அடிங்க. கப்சர் மத்தவங்களை பத்தி கேடா பேசுறதுதான். ஆனா ஆண்டவர் பார்க்கும்போது இந்த நத்தனேலை பார்த்து, இவனை எப்படியாவது நான் சந்திக்கணும். I have to reach out to this Nathanael. And God uses Philip, and Philip was available. எத்தனை பேர் நத்தனேல் போல தவித்துக் கொண்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நத்தனேலை கண்டு என்ன சொல்றாரு பாத்தீங்களா? Before Philip called you, when you were under the fig tree, I saw you. Hallelujah. இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன். அத்தி மரத்துக்கு கீழே நத்தனேல் தனியாக இருக்கான். Have you all felt the moments of isolation and desolation? They are all alone in your life. You're under the block. You're under a tree. You're going the bus and your tears are rolling down. You say, Lord, I'm all alone by myself. ஆண்டவர் நத்தனேலுக்கு சொன்னது போல, before Philip saw you, I already saw you. நீ வேஷம் போட தேவையில்லை. நான் உன்னை பார்த்துட்டேன். தூரத்துல இருந்து பார்க்கிறேன், உன்னை கவனிக்கிறேன். உன்னுடைய அசைவுகளை நான் பார்க்கிறேன், உன்னுடைய எண்ணத்தை நான் பார்க்கிறேன், உன்னுடைய ஏக்கத்தை நான் கவனிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் நேத்தனேல் இடத்துல ஒரு உறவை கொள்கிறார். ஹல்லேலூயா. Jesus saw Nathanael even before Philip. அப்பனா நம்மளை முழுமையாக அறிந்தவர் கர்த்தர். Psalms 139 verse 13 to 16. நான் வந்து டைம் இல்லாதனால இங்கிலீஷ்ல நான் போட்டிருக்கேன். For all of us, I hope this will be a blessed verse. Psalms 139 verse 13 to 16. For you formed me, my inward parts. You knitted me together in my mother's womb. I praise you, for I am fearfully and wonderfully made. Wonderful are your works. My soul knows it very well. My frame was not hidden from you when I was being made in secret, intricately woven in the depths of the earth. Your eyes saw my unformed substance. உன்னுடைய கண்கள் என்னை கண்டது. In your book were written, every one of them, the days that were formed for me, when as yet there was none of them. கர்த்தருடைய பார்வை நம்ம மேல இருந்தது. ஒருவேளை நாத்தேனியல் வெளி தோற்றத்துல பார்க்கும்போது ஏன் இப்படி பேசுறான், ஏன் இப்படி நினைக்கிறான், ஏன் வந்து ஆல்வேஸ் நெகட்டிவா இருக்கிறான், ஏன் எப்போதும் விசுவாசத்துல கேள்வியோடு can't move forward. ஆனால் Jesus knew what he was longing for inside. நாத்தேனியலுடைய உள்ளான இருதயத்தை ஆண்டவர் அப்படியே பார்க்கிறார். authenticity ஆண்டவர் பார்க்கிறார். Was real. Don't we have friends and relatives who are yearning for this Jesus? ஒருவர் நம்முடைய தாகத்தை தீர்க்க ஒருவர் இருந்தார் என்றால் அவர் இயேசு ஒருவர் தான். முடிவுக்குள்ள நான் வரேன். Coming towards the end of my sermon, look at the response of Nathanael, verse 49. அதற்கு நாத்தான்வேல், ரவி, நீர் தேவனுடைய குமாரன்,
நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். ஆரம்பத்தில் என்னத்தமா சொன்னாரு? இந்த நேசரத்துல இருந்து யார் தான் வர போறா? Who is going to come? ஆனா இப்ப சொல்றாரு ரபி. From a skeptic now he becomes full of faith. God can do a turnaround. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய், அதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். The Lord is saying to us, make Jesus your rabbi. Make Jesus your rabbi. இஸ்ரவேல் தேசத்துல ரபி என்று சொல்லும்போது is a life coach, is a life teacher, is a guide. இயேசுவை கர்த்தராக ராஜாவாக சொன்ன உடனே, the moment Nathanael declared who Jesus was, அவர் வாயால மனதார அறிக்கை விட்ட உடனே அவனுடைய வாழ்க்கையினுடைய திசை அப்படியாக நல்லதுக்கு என்று மாறிவிட்டது. ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? Friends, your decision causes a shift in your life for good or better or worse. ஒரு புதிய அத்தியாயத்தை ஆண்டவர் துவங்க ஆசைப்படுறாரு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தினுடைய 50 சாப்டர் இருந்துச்சுன்னா 49 சாப்டர் வந்து குறைவுகள், ஏமாற்றம், தோல்வி இருந்தாலும் ஆண்டவரை நம்ம வந்து கர்த்தராக, ராஜாவாக, ரபியாக நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அந்த கடைசி சாப்டர் அழகாக சுமூகமாக கர்த்தர் அமைத்து கொடுப்பார். The last chapter of your life can supersede all the disappointment and pain. யோபுனுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்தாரு, ஆனா அவருடைய பின்பான வாழ்க்கையை ஆண்டவர் ரெட்டிப்பாக இன்னும் கூட கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Truly, truly I say, you will see. நீ பார்க்க, நீ ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். Hallelujah சொல்லுமா? இயேசுவின் பின்னே நான் செல்வேன். I will follow Jesus. Amen. I will follow Jesus because he found me. I will follow Jesus because I found him. I will follow Jesus because someone needs to be found. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா கொஞ்ச நேரம்? தேடி வந்த தெய்வம். ஹalleluya. தேடி வந்து கண்டுபிடித்தார். தேடி வந்து கண்டுபிடித்தார். கண்டுபிடிக்கப்பட்டவர்களே நீங்களும் நானும் இருக்கிறோம். எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? கண்டுபிடிக்கப்பட்டவர்களிலே எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? Will you be thankful to the Lord that he has found you? He has saved you. He has given you opportunities after opportunities, forgiven your sins and again and again. அதுதான் அவர் நம்மளை தேடி கண்டுபிடிக்கிறார். மறுவாய்ப்பு 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 கொடுக்கிறார். அதுதான் நம்மளை தேடி வருகிறார். Have we found him? அவர் நம்மளை தேடி வந்தார், நாம் அவரை கண்டு கொண்டோமா? தேடி வந்த தேவனிடத்தில் நம்ம சேருகிறோமா? அதுதான் the point of divine connection. அங்குதான் ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. நீங்க அவரை கண்டு கொண்டும் போது இன்னொரு வரவுக்குள்ள you will accompany him. He will accompany you wherever you go in your life journey. கர்த்தர் நம்மளை நடத்தவும் நம்மளை ஸ்திரப்படுத்தவும் வல்லவராக இருக்கிறார். At the end of the day நம்ம அறிந்து கொண்டோம், I follow Jesus because someone else need to be found. Someone else need to be found. Hallelujah. அப்படின்னா லைஃப்க்கு ஒரு பர்பஸ் கர்த்தர் கொடுக்கிறார். Philip, now that I have found you, now that you have pointed me to Nathanael, now both of you, there are many others to be found. I will follow Jesus still because someone needs to be found. Hallelujah. Hallelujah. அது ஒரு வேற லெவல் ஃபாலோவிங். அது வேற லெவல், சுயநலமாக அல்ல, தனக்கென்று ஃபாலோ பண்றது இல்ல. We follow with a mind, with a vision that many others need to follow Jesus. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? I will follow Jesus because someone else needs to be found. Someone else needs to be found. இன்னொரு வாலிபன், இன்னொரு சகோதரி, இன்னொரு சகோதரன், என்னோட வேலை செய்கிறவன் அவன் கண்டடையப்பட வேண்டுமே. I will continue following it until my last breath.
எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? ஆண்டவரே, I will follow you because someone else needs to be found. Thank you Lord Jesus. Hallelujah. கொஞ்சம் பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க, சுவிசேஷகனுடைய ஊழியத்தை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஏன் தெரியுமா உயிரோடு இருக்கிறீங்க? எது தெரியுமா உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்குது? உங்களுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க கர்த்தரை உனக்கு கண்டடையிலேயே, அதுதான் உங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்குது. நாட் a bad motivation. ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தி உங்களை ஊக்கப்படுத்தி இன்னொரு நிலைக்குள்ள கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். I will follow Jesus at all costs. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? லார்ட், மற்றவர்கள் கண்டடைகிற அளவுக்கு நான் பின் செல்ல எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி நான் ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். என் வார்த்தையில, என் சிந்தையில, என் நடத்தையில ஒரு சாட்சி இருக்கணும். அப்பதான் இந்த இயேசுவை நான் சரியாக பிரதிபலிக்க முடியும், சரியாக நான் எடுத்து சொல்ல முடியும் என்று கர்த்தர் நம்மளை பக்குவப்படுத்தி, நம்மளை ஆசீர்வதித்து, நம்மளை இதுவாக இந்த நேரத்திலும் அபிஷேகப்படுத்தி ஒரு சுவிசேஷகனாக, ஒரு ஊழியனாக கர்த்தர் நம்மளை ஏற்படுத்துவாராக. Hallelujah. I'm going to say a prayer. And this prayer is going to be a prayer of commitment to follow Jesus all the days of our life. நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபை மேலானது ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. எங்களை தேடி கண்டுபிடித்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் உம்மை கண்டுபிடித்தோம் ஆண்டவர், நாங்கள் உம்மை கண்டடைந்தோம் ஆண்டவரே. பிறரை நாங்கள் உம்மையில கொண்டு வந்து சேர்க்கிற அளவுக்கு நாங்கள் பின் செல்ல எங்களுடைய விசுவாசத்தை நீங்க ஸ்திரப்படுத்துங்க. Lord, strengthen our weak faith. Lord, give us strength to continue to run and to follow you all the days of our life, oh God. வலது இடது பக்கம் பாராதபடி கர்த்தரையே நோக்கி பார்த்து ஓட, பிழைக்க, வாழ, ஆண்டவரை ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. துதிகனன் மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.